ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏஜ் கால்குலேட்டர் பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம பைசார்ம் அப்படின்ற ஒரு என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் ரைட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இன்டர்பிரேட்டர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பைத்தான் ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ கிரியேட் பைத்தான் ஃபைல். இதுக்கு நான் ஏஜ் கால்குலேட்டர் அப்படி சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். நம்ம என்வாயன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, now we are ready to go. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மாடியூலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மாடியூல் வந்துட்டு எதுக்குன்னா நமக்கு டேட் அண்ட் டைம் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு. இந்த மாடியூல்லேருந்து நம்ம ஒரு கிளாஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் டேட் அண்ட் டைம் மாடியூல் we are importing டேட் அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். இந்த டேன்ற வேரியபிள்ல தான் நான் வந்துட்டு என்னது நம்மளோட டேட் அந்த ஃபர்ஸ்ட் டேட்டை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்டர் டேட். இந்த இடத்த ஏன் நான் டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்ட்டா பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இன்ட்டா டைப் காஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மந்த். என்டர் மந்த். டேட் வாங்கியாச்சு. டேட் நம்ம இயர் மந்த் டே எல்லாம் சேர்த்து தானே டேட்டு சொன்னோம். ஃபஸ்ட்டு டே வாங்கியாச்சு, மந்த் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் இயர். ஓகே, நம்ம யூசர் கிட்ட இருந்து எல்லா இன்புட்டுமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் we are converting all this in terms of டேட் ஆப்ஜெக்டாக வந்துட்டு நம்ம மாற்றுறோம். அதை வந்துட்டு டிஓபின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த டேட்டுன்ற ஆப்ஜெக்டில் நம்ம என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம்னா இயர், மந்த், டே, இது எல்லாமே பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஜிக்ல ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஏஜை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டெஃப் கால்குலேட் ஏஜ். இதில் நான் இந்த டிஓபி என்ற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டுடே இஸ் ஈக்குவல் டு டேட் ஆஃப் டுடே. இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இந்த டுடேன்ற வேரியபிள் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இன்னைய டேட் என்னன்றத வாங்கும். இது யூஸ்வலாக என்ன எப்படி இருக்குன்னா லைக் 2025 இயராக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வரும், நெக்ஸ்ட் டேட் வரும். இந்த டுடேல வந்துட்டு எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னா இயர், மந்த் அண்ட் டேட். அதனால தான் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணக்குள்ளேயே இயர், மந்த், டே அப்படி சொல்லி பாஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம ஏஜ் யூஸ்வலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே இயர் மைனஸ் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு if today month and today day
today date is less than date of birth month and date of birth day, age minus is equal to 1. ஏன் இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஏஜ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்தோட மந்த்தும் அந்த டேவும் இன்னும் வரவே இல்லை. அது வந்துட்டு என்னன்னா இன்னைய டேட்டோட கம்மியா இருக்கு. அப்படின்னா நமக்கு இன்னும் பர்த்டேவே வரல. அப்படின்னா நெக்ஸ்ட் we are going to subtract our age with 1. நெக்ஸ்ட் நம்ம ஏஜை ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏஜை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் கால்குலேட் ஏஜ். அப்படியே நம்பர் வாங்கினா அது நல்லா இருக்காது. ஸோ நம்பர் யுவர் ஏஜஸ் கமா. ஓகேங்களா? That's all. Our code is ready. We are ready to run. Enter the day. For example, I keep 31. Next, 8. Sorry, 2003. So, your age is 21. இப்படி தான் நம்ம ஏஜை வந்துட்டு calculate பண்ணுறோம். It's very quite a simple logic and we can easily implement. இதுதான் இன்னைய டேயோட கோட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கோட்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.